Hi, hello, welcome to Mathematical 360. நான் பார்க்குற சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுதிகள் வடிவில் சாப்டர் தான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட கடைசி டாபிக் தான். இன்னைக்கு இரட்டை நேர்கோடுகள் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நேர்கோடுகள் சார்ந்த கணக்குகளை பற்றி இந்த வீடியோவில் இந்த பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3x - 2y + 2 = 0 என்ற கோடு 3x² + 5xy - 2y² + 4x + 5y = 0 என்ற இரட்டை கோடுகளை வெட்டும் இரு புள்ளிகளை ஆதியுடன் இணைக்கும் கோடுகள் செங்குத்தானவை என காட்டுக. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை கோடோட வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரட்டை கோடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுங்க, ஆதியில் போகிற மாதிரி. அந்த இரட்டை கோடை நீங்கள் கொடுத்துருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்டும் இந்த ஆதியில் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அது ரெண்டும் அதாவது 90 டிகிரி, அந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது 90 டிகிரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி சொல்லி தான் கேட்டிருக்காங்க. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் இரட்டை நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துருக்கோம். அந்த வீக்கான டெஸ்ட்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக புரியும். ஸோ அப்போ அந்த இரட்டை நேர்கோடு ஒரு கோடு கட் பண்ணுதுன்னா அந்த 2 பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது அதுல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுக்கப்பட்ட கோடுகள் வெட்டும் புள்ளியில ஆதியுடன் கிடைக்கும் கோடுகளின் சம்பாடு ஒரு 2ஆம் படி சம்படுத்தான சம்பாடாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொடுக்கப்பட்ட கோடுகள் இந்த ஆதியோட வெட்டும் பார்த்தீங்களா, அந்த வெட்டும் புள்ளியில் வந்து இணைக்கும் கோடு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வெட்டுது பார்த்தீங்களா, அந்த 2 பாயிண்ட் நிற்கிற இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் படி சமத்தான சம்பாடு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு லைன் ஆடாகும்போது x², அதுதான் இது வந்து 1ஆம் படி, இது 2ஆம் படி. ஸோ அதுதான் அந்த வெட்ட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மாக இருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் படியா இருக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3x² + 5xy - 2y² + 4x + 5y = 0 மற்றும் 3x - 2y + 2 = 0 என கொடுக்கப்பட்ட இரண்டு சமன்பாடுகளையும் பயன்படுத்தி சம்படுத்தான சமன்பாட்டை காண்போம். ஸோ சமன்பாடுத்தான சமன்பாடுனா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு அந்த 2ஆம் படி, அதாவது 2ஆம் படி சமன்பாடுத்தான ஃபார்ம் ஆகும்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3x² + 5xy - 2y², அதாவது அதை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற இந்த 4x + 5y பார்த்தீங்களா, அதை வந்து தனி எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் 4x + 5y × 1. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆச்சு, இந்த 4x + 5 வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ × 1ல போட்டிருக்கோம். இதனால் × 1ல போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கும்போது புரியும். அதாவது இது 2 2ஆம் படியில் இருக்கு. ஸோ இந்த xy மல்டிபிள் பண்ணி 2 படியாக இருக்கும். ஆனால் இது 2 மட்டும் 1 படி இதில் தான் இருக்கு. ஸோ அதனால இதை தனியாக ஸ்பிட் பண்ணி இருக்கோம். = 0 மற்றும் அந்த கோடர் லைன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அஞ்சு எடுத்து போது என்ன ஆகும், -2. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, 3x - 2y / -2 போட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த -2 வந்து ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுறாங்க -2ஆல். அப்போ என்ன -2 -2 இன்ஷியலில் கேன்சல் ஆகும்போது இங்கே 1 வந்துருமா, அதனால இங்கே 1 வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே டிவைட் பண்ணுவோம் -2 அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி. ஸோ இப்போ சம்படுத்தான சம்பாடு ஆக்கணும்னா 2 2ஆம் படியாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதாவது 3x² + 5xy - 2y², அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் 4x + 5y × இதை மல்டிபிள் பண்ணுறாங்க. ஏன் மல்டிபிள் பண்ணுறாங்கன்னா அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு 2ஆம் படி சம்பாடாக தான் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற லைனு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஎஃப்ல ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை கோடு, இந்த மாதிரி இரட்டை கோடு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இரட்டை கோடு மாதிரி ஃபார்மேஷனோட பாதி தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது 2ஆம் படியாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே வச்சுட்டு இந்த 4x + 5 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் × இந்த கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனோட அந்த உருப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை 2 மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு 2ஆம் படி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆம் படியை கவர் பண்ணுறதுக்காக இந்த 2 லைனையும் மல்டிபிள் பண்ணி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் லைனில் பார்த்தது பார்த்தீங்கன்னா 3x² + 5x² - 2y² + 4x + 5y × 3x - 2y /-2. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 0 இருக்குது, இதில் 1 இருக்கும். ஆனால் அது 2 ஈக்குவல் பண்ணி நம்ம இருபடித்தாகிறதுக்காக அப்படி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா -2 எப்படி வந்திருக்குன்னா மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா -12 மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை -12 மல்டிபிள் பண்ணுவோம் -2 × 3x² + 5xy - 2y². அப்போ இதை -12 மல்டிபிள் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகும். அதனால் அதை அப்படி எடுத்துருக்காங்க. 4x + 5y × 3x - 2y = 0. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறாங்க -12 மல்டிபிள் பண்ணும்போது -6x² ப்ளஸ் -12 பண்ணும்போது -10xy +4y². ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம்னா a + b a - c ஃபார்மேட்டில் இருக்குது. இல்லை, அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் 4x வந்து இந்த 3x-ஓடையும் இந்த 2-ஓடையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் 4x × 3x × x². ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா x² - 6x² என்ன ஆகும் பேலன்ஸ் 6x² தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக கீழே எழுதி வச்சுங்க. ஸோ 6x². அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5y × y வந்து பார்த்தீங்கன்னா -10y² வரும். ஸோ -10y² இங்கே +4y² இருக்குது. அப்போ என்ன ஆகுது -6x² y² கிடைக்கும். பான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 4x × -2 வந்து பார்த்தீங்கன்னா -8xy. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15xy வரும். ஸோ -10 அது என்ன ஆகும் +7. ஸோ +7னா இங்கே -10 இருக்கு. அப்போ என்ன ஆகும் -3xy வரும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சல 6x² - 6y² - 3xy இருக்கு. அப்போ 3ஆல் மொத்தமாக டிவைட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் மஸ்ட் இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வருமா. ஸோ 2x² மைனஸ் நம்ம என்ன 3xy. ஸோ 3 கேன்சல் பேலன்ஸ் இருக்கும் -xy. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா -6y² வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2y² = 0. இப்போ இதை நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி கண்டிப்பாக ஈக்குவேஷன். x² மற்றும் y² கூடுதல் 0 ஆகும். அதாவது இரட்டை நேர்கோடுகள் டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இரட்டை நேர்கோடு டாபிக்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும்போது இந்த x² கிளையும் y² கிளையும் அதாவது a + b 0 வந்துச்சுன்னா அந்த கோடு வந்து செங்குத்து கோடுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாபிக்ல அதோட வரையறையில பார்த்துருப்போம். அந்த வீக்கானுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த செங்குத்து கோடு கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் கூடுதல் வந்து கூடி பார்த்தீங்கன்னா x² கொடுத்து 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த வரையறையில a + b = 0. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த x² a வந்து பார்த்தீங்கன்னா 2, y² வந்து பார்த்தீங்கன்னா -2. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணி என்னது +2 - 2 0 தான் கிடைக்கும். ஸோ எனவே கூடுதல் ஒன்றை ஒன்று செங்குத்தாக அமைகிறது. ஸோ இந்த வரையறை எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னா இந்த ரெண்டு கிலோவும் ஆட் பண்ணி அதோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அந்த அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரையறை எப்படி பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவல் பண்ணி அதோட வேல்யூ 0 வரனால கூடுதல் ஒன்றை ஒன்று செங்குத்தாக அமைகிறது. அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட்ல சமாளம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் சார்ந்த நடைமுறை கணக்கில் இன்டெப்தா பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபார் வாட்சிங்.